கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். ஹாய் கைஸ், வெல்கம் டு ரேண்டம் டாக்ஸ். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறது சகுனி மாமி இணைஞ்சிருக்காங்க. லவுடு கோபால். சகுனி மாமி வணக்கம். வணக்கம் அண்டர்டேக்கர், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன், ஏதோ போய்கிட்டு இருக்கு. அடுத்து ஃபிகா சைகர் ஆர்கனைசேஷன்ல இருந்து ஜெயா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஜெயா, தேங்க்யூ ஃபார் கம்மிங் டு அவர் பாட்காஸ்ட். ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னா பாடி பாசிட்டிவிட்டி. ஒருத்தர் வந்து டிஎம் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி பாடி பாசிட்டிவிட்டி பேசுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி டிஎம் பண்ணியிருந்தாரு. எனக்கு இந்த ரீசன்ட் டைம்ஸ் தான் பாடி பாசிட்டிவிட்டி பத்தி தெரிய வந்துச்சு. ஹவ் இட் கோயிங் எவ்ரிதிங் இந்த மாதிரி. உங்களுக்கு மாமி, உங்களுக்கு எப்போ தெரிய வந்துச்சு இந்த பாடி பாசிட்டிவ்ன்ற டேர்ம்? நீ கொலாப் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் படிக்க ஆரம்பிச்சேன் பாடி பாசிட்டிவிட்டி. பட் ஆன் சீரியஸ் நோட், ஆன்லைன்ல நிறைய பாடி பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோட்ஸ் எல்லாம் போடுவாங்க, இன்ஸ்டாகிராம்ல நிறைய போஸ்ட் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. பட் கான்சியஸா அது என்ன ஏது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எந்த ஸ்டெப்பும் எடுத்தது இல்லை, டு பி ஆனஸ்ட், அன்டில் நம்ம கொலாப் அதை பத்தி பார்த்தேன் நான். ஓகே ஓகே. நீங்க ஜெயா இதுக்கு முன்னாடி எப்பயாவதுக்கு இந்த டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ நான் வந்து சைக்காலஜி பேக்ரவுண்ட்னால பாசிட்டிவிட்டி, பாடி பாசிட்டிவிட்டி, செல்ஃப் எஸ்டீம் இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் வந்து மோஸ்டாக எங்களோட ஸ்டடீஸில் வந்து ஆல்வேஸ் செல்ஃப் எஸ்டீம், பாடி பாசிட்டிவிட்டி அந்த மாதிரி நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் வி ஆர் லைக் ஃபெமிலியர் வித் இட். அதனால அதை பற்றி கொஞ்சம் தெரியும், நிறையா தெரியும்ன்றது கொஞ்சம் தெரியும். ஓகே ஓகே. இது ஆக்சுவலா எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இது வந்து கொஞ்சம் இப்போதைக்கு ஒரு எம்ஜி நாவா மாறுகிறேன். அது பிபிசியில் என்னன்னு போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1969 ஸ்டார்ட் ஆகுது. ஒரு யங் என்ஜினியர் நியூயார்க்கில் பில்லுன்றவர் என்ன பண்ணுறாரு, அவங்க பொண்டாட்டியை வந்து ஆங்கிரியா நிறைய பேர் பேசுறாங்க, இந்த மாதிரி அபியூஸ் பண்றாங்க, குண்டுன்ற மாதிரி திட்டுறாங்க. அவர் என்ன பண்றாரு, லீ லியூ லாடர் பேட்ச்னு ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ மாதிரியோ இல்லை ஒரு டாக்குமெண்ட்டோ ரிலீஸ் பண்றாரு. அந்த இதை என்ன பண்றாரு, இவர் அப்படியே நிறைய பேர் ஜெராக்ஸ் எடுத்து அதை சர்க்குலேட் பண்றாங்க இவங்களுக்கு நிறைய பேருக்கு. அப்போதான் இது ஸ்டார்ட் ஆகுது. அதாவது NNAFA, அதாவது இப்போ வந்து நேஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அட்வான்ஸ் ஃபேட் அக்செப்டன்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. கலிஃபோர்னியாவில் ஆரம்பிக்கிறாங்க இந்த இதை. ஸோ இது அப்படியே ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஆமா, இது பாடி பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து it started as a movement to help people with bodies that have been marginalized in the society. When I say people's body were marginalized, I mean people who have disabilities, இல்லனா வந்து anorexic disorder, இல்லனா வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, இல்ல அந்த மாதிரி மார்ஜினலைஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புளுக்கு ஒரு பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மூவ்மெண்டா தான் ஸ்டார்ட் ஆனது இந்த பாடி பாசிட்டிவிட்டி. இன்னுமே அது அப்படிதான் இருக்கு. பட் ஹவெவர் அது வந்து அது இன்னொரு பிரான்ச்சா அது வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா பிரான்ச் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் பாடி பாசிட்டிவிட்டி ஸ்டில் எக்ஸிஸ்ட்ஸ், பட் அதோட அடிஷனல் பிரான்ச்சா வந்து ஒரு விஷயம் உருவாயிருக்கு. பட் அது என்னது அப்படிங்கிறது வந்து நம்ம போக போக பேசுவோம். பட் இதுக்கு உங்க கருத்து என்ன ஜெயா? நிறைய தடவை இந்த டெஃபினிஷன்ஸ்லாம் பார்க்குறப்ப ஓவர் வெயிட் இண்டிவிஜுவல்ஸை தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்குது பாடி பாசிட்டிவிட்டி, லைக் அக்செப்டன்ஸை வந்து வளர்த்துக்கிறது அந்த மாதிரி. பட் நீங்க சொன்ன மாதிரி நீங்க அனோரெக்சியா பத்திலாம் பேசுனீங்க. அனோரெக்சியான்றது ஒரு ஈட்டிங் டிஸார்டர். ஸோ மொத்தம் இப்போ வந்து 3 ஈட்டிங் டிஸார்டர் இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்று வந்து அனோரெக்சியா நர்வஸா, இன்னொன்று புலிமியா நர்வஸா, இன்னொன்று வந்து பிஞ்ச் ஈட்டிங். ஸோ அந்த இப்போ புலிமியாலையும் அனோரெக்சியாலையும் பார்த்தீங்கன்னா the people will be very lean. So like ஒரு சைடு ஆஃப் த பெண்டுலம் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க வெளியே. the other side is not noticed enoughனு நான் நினைக்கிறேன். that is what I feel. அதே மாதிரி பாடி பாசிட்டிவிட்டி இந்த ஸ்கின் இது பண்றாங்கல்ல, ஒயிட் ஸ்கின், பிளாக் ஸ்கின், இந்த மாதிரி பிரிச்சு பேசுறவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்பா இருக்கு இப்பவும் இருக்கு.
பட் இது மெயின் கான்செப்ட் ஆக்கி அது கொஞ்சம் சைடு மாதிரி ஆக்குன மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த ஃபேர் ஸ்கின் இது பண்றவங்க, இந்த ஃபேர் கிரீம், பிபி கிரீம் இந்த மாதிரி அந்த இதுக்கும் அகேன்ஸ்டா மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு விதமான ஒரு பாடி பாசிட்டிவிட்டி, ஒரு கலரை வச்சு ஒருத்தவங்களை டீக்ரேட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரியும் போயிட்டு இருக்கு இப்போ பாடி பாசிட்டிவிட்டி. ஸோ அப்படியே தொடர்ச்சியா பேசுவோம். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, அந்த பாடி பாசிட்டிவிட்டி இஷ்யூவையே வந்து மார்க்கெட்டிங்கா எடுத்து இன்னைக்கு பண்ற நிறைய கம்பெனிஸும் இருக்கு. பிகாஸ் ஃபேர் அண்ட் லவ்லிங்கிறத மாத்திட்டு அந்த டஸ்கி ஸ்கின்கான ஒரு மேக்கப் கிட்ட பாடி பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு லேபிளோட கொண்டு போய் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு கேபிட்டலிசமும் வந்து இங்க நடந்துட்டு இருக்கு. சோ ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்த மூமெண்ட் வந்து இன்னைக்கு பல விஷயங்களா பிரான்ச் அவுட் ஆகி இன்னைக்கு பல மாதிரி வந்து இன்டர்பிரேட் பண்ணப்படுது ஒரு இடத்துலயும். பட் ஆமா, ரொம்ப பிரான்ச் அவுட் தான் ஆயிருக்கு லாட் ஆஃப் த டைம். லைக் அது பிரான்ச் அவுட்ன்றத விட மிஸ்லீடிங்கா மிஸ்டைரக்ஷன் தான் நான் சொல்வேன். அவங்க ப்ராஃபிட்ஸ்க்கு வந்து அத ஏத்த மாதிரி they are changing it. இப்போ எப்படி கம்யூனிசத்தை பெண்ட் பண்றாங்களோ டிக்டேட்டர்ஷிப்பா மாறிட்டு இருக்கோம் அந்த மாதிரி சொல்லலாமா மாமி? ஆமா, சொல்லலாம். பிகாஸ் எப்பயுமே வந்து அது ஒரு காமனான விஷயம் தான். ஒரு மூமெண்ட் வருது அப்படின்னா அதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மூமெண்ட் அப்படியே வந்து ஒரு காலகட்டத்துல இருந்து இன்னொரு காலகட்டத்துக்கு மாற அதோட மெயின் அப்ஜெக்டிவ் டைல்யூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது இதுன்னு இல்லை, எல்லா ஒரு ரெவல்யூஷனரி மூமெண்ட்லயும் நடக்கக்கூடிய ஒரு காமன் ஃபினாமினன் தான். அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. நான் கூகுள் பண்ணி பார்த்த வரைக்கும் பார்த்தா அதுலயும் ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ்னு இருக்கு. அங்கேயுமா அப்படின்ற மாதிரி. அடுத்து ஃபிகா சைக்கேர்ல இருந்து கேரன் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் கேரன். ஹை. இவங்களும் ஃபிகா சைக்கேர்ல இருந்து தான் வந்திருக்காங்க. ரெண்டு ஜெயாவும் கேரனும் ஃபிகா சைக்கேர்ல தான் வந்திருக்காங்க. ஸோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரி, அவங்க கிட்டயும் கேட்டுடலாம். கேரன், சொல்லுங்க, உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாடி பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது என்ன? ஹவ் டு யூ see பாடி பாசிட்டிவிட்டி? பாடி பாசிட்டிவிட்டி வந்து ஒரு லைக் கிவிங் அ பாசிட்டிவ் செல்ஃப் இமேஜ், பாடி இமேஜ் டு ஒன் செல்ஃப். லைக் ஒருத்தவங்களை டவுனா ஃபீல் பண்ண வைக்க விடாம அவங்கள இல்ல இட்ஸ் ஓகே, மோர் லைக் செல்ஃப் இமேஜ். ஐ see body positivity as positive self image. So you mean like how they see themselves, அவங்கள எப்படி பார்க்கறாங்கன்றத லைக் as I said before acceptance வந்து அதிகப்படுத்துறதுக்காக இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்கறேன். To add on to Karen. Okay. Karen? sorry. Karen, இதுலயும் ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ் இருக்கு. அத பத்தி உங்க கருத்து என்ன Karen? ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ். ஆமா, அப்படிதான் விக்கிபீடியால போட்டிருக்காங்க. அப்படிதான். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ரீசன்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த காசுக்கு ஸ்டார்ட் ஆச்சு, செகண்ட் அடுத்து அப்படியே விரிவாச்சு, அப்படித்தானே சொல்றீங்க? அதான் ஃபர்ஸ்ட் ஃபெமினிசம்ன்ற அந்த நோக்கத்துல ஸ்டார்ட் ஆச்சு. ஏதோ விக்டோரியா ட்ரெஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்னு. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒன்று ஃபேட்டின் அண்ட் சென்ட்ரல் பார்க் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் அப்படியே படிச்சு சொல்றேன். தேர்ட்ல வந்து எவ்வளோ வந்து எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு செகண்ட் வேவ்ல சொல்லியிருக்காங்க 1990s. தேர்ட் வேவ்ல வந்து என்ன சொன்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை வந்து யூஸ் பண்ணி இந்த மொமெண்ட்டை வந்து இன்னும் வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போனாங்க. அதான் மில்க் ப்ராடக்ட், அந்த ஏஜென்சி, அப்புறம் பார்பி டால்ஸ், ஃபேஷனிஸ்ட், அவங்களும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க போல. ஓகே. இது தங்கச்சிக்கு பர்த்டே வருது. நான் முன்னே ட்ரெஸ் எடுத்தது இல்ல. உங்ககிட்ட ஏதாவது ட்ரெஸ் சஜஷன் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? நீ என்ன தெரிஞ்சுதான் கேக்குறியா தெரியாம கேக்குறியா? நானே ஆன்லைன் புட்டிக் தானே வச்சிருக்கேன். ஓ ஆமா இல்ல உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல, அதனால கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. எங்கள்கிட்ட ரெடிமேட் இருக்கு, அதுக்கப்புறம் கஸ்டமைஸ்டு க்ளோதிங் இருக்கு. நீ வந்து மெஷர்மெண்ட் அனுப்பிட்டேன்னா, துணி செலக்ட் பண்ணிட்டேன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணா தைச்சு தரலாம்.
அம்மாக்கு சேர்த்து எடுக்கலாம்னு இருக்கோம். அம்மாக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குமா? எல்லாருக்கும் எங்கள்கிட்ட டிசைன்ஸ் இருக்கு. நீங்க சொல்ற டிசைன்ல நாங்க தச்சு தருவோம். நாங்க வந்து டெய்லரிங் தான். இது ஏதாவது ஆஃபர் கீஃபர் ஏதாவது இருக்கா? இருக்கே. நீ எந்த Dress வாங்கினாலும் உன்னோட Dress மெட்டீரியல்லையே டபுள் சைடட் மாஸ்க் தரோம் நாங்க ஃப்ரீயா. கடை பேஜ் வெப்சைட் ஏதாவது சொன்னீங்கன்னா நம்பர் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்க ஆன்லைன்ல தான் பண்றோம். ஸோ அட்ரஸ்லாம் கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல த என்வி ஃபேஷன் ஸ்டோர் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். திரும்ப சொல்றேன், த என்வி ஃபேஷன் ஸ்டோர், THE_ENVY_FASHION_STORE. ஓ ஓகேண்ணே, வாங்கிக்கிறேன். அப்போ டிஎம் பண்ணி. நான் ட்ரெஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ட்ரெஸ் ரெடி நான் திக்கு தான், சரிங்களா? ஸோ ரெடியூஸ் வெயிட் இஸ் ஃபார் மீ சோ டஃப். எனக்கு ரெடியூஸ் வெயிட் டயட் மெயின்டைன் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம். I can feel you. ஐ கான் ஃபீல் யூ. நான் வந்து கஷ்டப்பட்டு 5 கிலோ போட்டிருக்கேன் இந்த லாக்டவுன்ல. அத வேற பெருமையா சொல்லிட்டு திரியுறேன். Hey, walking for. I'll go first. Like as a psychologist, also as a friend of people out there, நிறைய பேர் வந்து என்னால வெயிட் குறைக்க முடியலன்னு நிறைய பேர் வந்து அதை வந்து ஒரு மேஜர் காஸ் ஆஃப் பீயிங் சேட் ஃபார் த டே ஆர் லைக் அதுல யாராவது ஒரு சின்ன கமெண்ட் சொன்னாலும் அது வந்து ரொம்ப அஃபென்சிவா எடுத்துக்கிறாங்க. ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் பீப்புள் லைக் தட். அது வந்து சம்டைம்ஸ் ஃபியூ திங்ஸ் கேன் பி சேஞ்ச். சில டைம்ஸ் வந்து நம்ம போடுற எஃபர்ட்ஸ்க்குலாம் வந்து அது வந்து மாறும். பட் சம்டைம்ஸ் இட்ஸ் நாட் த சேம். ஏன்னா நம்மளோட பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் பத்தி பார்த்தா சில பேருக்கு வந்து அது ஜெனட்டிக்ஸ்ல இருக்கும், சில பேருக்கு வந்து எக்ஸசைஸ் ஒர்க் ஆகும், சில பேருக்கு எக்ஸசைஸ் ஒர்க் ஆகாது, சில பேருக்கு டயட் ஒர்க் ஆகும், டயட் ஒர்க் ஆகாது. ஸோ இட்ஸ் வெரி இண்டிவிஜுவல் அண்ட் இட்ஸ் ஸ்பெசிபிக் தான் சொல்லுவேன். நம்ம வந்து ஓவராலா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று ஒர்க் பண்ணும். ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் இப்போ நாங்களே வந்து என்னதான் ஒருத்தவங்களை கொலாப் பண்ணி எப்படி சொல்றது, it's not like one person can help someone to reduce weight. It's like a lot of people are involved, like nutritionist, அப்புறம் there are other factors. அவங்களுக்கு வாட்டர், அவங்களுக்கு வந்து எமோஷனலா என்ன சப்போர்ட் தேவைப்படுது, சோஷியல் சப்போர்ட் எப்படி இருக்கு அப்படின்றது நிறைய விஷயம் இருக்கு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அவங்க டிசைட் பண்ணா அவங்களால அது பண்ண முடியும்னு கிடையாது. there are lot of factors involved னு சொல்றேன். Karen, can you fill me up? Yeah, so what I feel is it's a subjective feeling தான். If you feel இல்ல நான் கண்டிப்பா ரெடியூஸ் பண்ண முடியும்னா then they obviously need social support and nutrition support, everything is required. But அவங்க வந்து இல்ல I'm happy about myself. See, body weight is totally not எப்படி சொல்றதுன்னா ஒரு ஹெல்த் கண்டிஷனுக்கும் பாடி வெயிட்டுக்கும் there are links, but not all the time. Sometimes body weight இருக்கவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்த் கண்டிஷன் இல்லாம they'll be healthy. அந்த டைம்ல you can't go and pester the person to reduce weight அப்படி சொல்லி. Sometimes எப்படின்னா சில பேர் ஹெல்த் கண்டிஷன்னாலதான் அவங்க பாடி வெயிட்டே இன்க்ரீஸ் ஆகும். சில பேர் குறையும், சில பேர் குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் பிசிஓடி இருக்கவங்களுக்குலாம் எவ்வளவு தின்னா இருந்தாலும் அவங்க வந்து ஓவர் வெயிட் ஆயிடுவாங்க பிகாஸ் ஆஃப் தட் கண்டிஷன். சோ அந்த டைம்ல யூ கான்ட் ஜஸ்ட் ரியலி அவங்களோட அவுட்டர் அப்பியரன்ஸ் வச்சு இவங்க சாப்பிட்டு குண்டானாங்க, இவங்க வெயிட் கம்மி பண்ணோம், யூ கான்ட் ரியலி புட் தட் ஃபேஸ். அவங்க எதனால வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு, அவங்கள இப்போ ஒரு ஒபீஸான பர்சன் இஸ் கமிங் டு அஸ் ஃபார் அ சைக்காலஜி கவுன்சிலிங் அப்படின்ன போது we have to look into all those factors. நம்ம சிம்பிளா ஒரு மாத்திரை நமக்கு பிரிஸ்கிரைப் பண்ணாலே உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா அந்த மாதிரி கேட்கறது. ஸோ எனக்கு வந்து டிஎன்ஏல எனக்கு நேர்ல பார்த்தவங்க தெரியும். எனக்கு எங்க அம்மா குண்டு ஆக்சுவலி. ஸோ அதனால ஐ வாஸ் பார்ன் ஃபேட். ஸோ எனக்கு வந்து வெயிட் ரெடியூஸ் பண்றது எனக்கு பர்சனலா ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்பயும் ரெடியூஸ் ஆகல, லாக்டவுன்ல இன்னும் ஏறிட்டேன். சொல்றேன், இட் வாஸ் லைக் ஜேர்னி டு மீ. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆவேன், கோவம் வரும் எனக்கு. வி கான்ட் ஈட், நம்ம நினைச்சது சாப்பிட முடியாது, நினைச்சது இது பண்ண முடியாது.
டயட் கான்சியஸா இருக்கணும். ஸோ கோவம் வரும். So அந்த மாதிரி ப்ராப்ளமும் இருக்கு இல்லைங்களா? ஆக்சுவலி டெஃபினெட்லி நீங்க சொன்ன மாதிரி அந்த டயட்ல இருக்கும் போது எக்ஸசைஸ் பண்ணும்போது பீப்புள் சே எக்ஸசைஸ் பண்ணா யூ ஃபீல் பெட்டர் அந்த மாதிரி இட்ஸ் தேர் இட் ஆக்சுவலி ஒர்க்ஸ் ஃபார் சம் பீப்புள் பட் ஃபார் மீ லைக் பர்சனலா நான் சொல்லணும்னா நான் டயட்ல இருக்கும்போது நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஐ ஃபேஸ் a lot of anger issues. I felt it's not suiting not suitable for me. So ஓகே yeah, ஓகே. some people க்கு அது செட் ஆகாது. some people மெட்டபாலிசம் ரேட்டும் இருக்கு. ஸோ என்னோட பாடி மெட்டபாலிசம் ரேட் தான் என்னோட வெயிட் ரெடியூஸ் ஆகிறதுக்கோ இல்லை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கோ ஒரு மேஜர் ஃபேக்டர். புரியுது டிஃபரெண்ட் ஃபார் புரியுது. ஈச் ஒன். ஐ எம் சம்ஒன் ஹூ இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் எவர் யூ செட். நானும் பிறக்கும் போது குண்டு தான். நான் 3.5 kg இருந்தேன். ஆனா வந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். எவ்வளவு சொன்னீங்க? 3.5. எக்ஸ்கியூஸ் மீ, 5 kg. நானும் அதேதான். 5 என்னோட வெயிட் என்னன்னு ரியலி சாரி. நார்மல் வந்து 2 தான் நார்மல். நான்லாம் பிறக்கும் போது வந்து 5 கிலோவோ 5.5 கிலோவோ இருந்தேன். என் குடும்பத்துல யாருமே வந்து 4.5 கம்மி கிடையாது. நான் வந்து போராகரைக்கு ரொம்ப நீளமான குழந்தை வேறையா, அதனால வந்து எனக்கு தொட்டுலாம் போகல அப்படின்லாம் ஏதோ கம்ப்ளைண்ட் வந்துச்சு போல இருக்கு. நான் ரொம்ப வெயிட்டான பேபி பிறக்கும் போது. எங்க வீட்டுல கூட இப்ப கூட கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. டாக்டர் எல்லாம் பயந்துட்டாங்க. மண்டே அவ்வளவு பெருசு இருக்கும், 5 கிலோன்னு தேவர் ரியலி ஆன ஷாக்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி ஓகே, பேக் உங்களுக்கு நீங்க சொல்லவே இல்லையே reducing weight is easy. Theoretically it's easier for fat people to reduce weight. Theoretically நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து so இது ஏன் வந்து அவங்களுக்கு இன்னும் easier than lean peopleனா பேசிக்கலி நம்ம பாடி ரீகம்போசிஷன் சொல்லக்கூடிய 2 விஷயங்கள் என்னன்னா, மசில் கெயின் பண்ற அதே சமயத்துல ஃபேட்டையும் லூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு நிறைய இடத்துல வந்து இன்னைக்கு நிறைய ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில பேசப்படுற ஒரு டிபேட். மசிலும் கெயின் பண்ணணும், ஆனா ஃபேட்டும் லூஸ் பண்ணணும். இதுல என்ன கான்ட்ரடிக்ஷன்னா, மசில் எங்க இருந்து பில்ட் ஆகும்னா ஃபேட்ல இருந்து தான் பில்ட் ஆகும். சோ நீங்க ஃபேட்டையும் லூஸ் பண்ணிட்டு மசிலையும் பில்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து அது லீனா இருக்கிறவங்களால முடியவே முடியாது. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து சதை போடணும், அந்த சதையை தான் வந்து மசிலா வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஆனா ஏற்கனவே குண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய ஃபேட் இருக்கு. அந்த ஃபேட்டை வந்து அவங்க ஈஸியா மசிலா கன்வெர்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த ஃபேட்டை லூஸ் பண்ணும் பொழுதும் வந்து அவங்க கேலரி டெபிசிட்ல போனாங்க இல்ல வந்து டயட்லாம் இருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே ஸ்டோர் ஆன எக்கச்சக்க ஃபேட் வந்து எனர்ஜியா அவங்க பாடியில வந்து பர்ன் ஆகும். ஸோ தியரிட்டிக்கலி இட்ஸ் ஈஸியர் ஃபார் ஃபேட் பீப்புள் டு ரெடியூஸ் ஃபேட் அட் த சேம் டைம் பில்ட் மசில்ஸ். இது வந்து ரொம்ப ஈஸியா நடக்கும், ஈஸியா தியரிட்டிக்கலி நடக்கும் ஃபேட் பீப்புள். பட் பிராக்டிக்கலி இதுல நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. ஏன்னா அதான் அவங்களோட டயட்டா இருக்கட்டும், அவங்களோட பசி அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அந்த ஹங்கர் ரேட்டு அதெல்லாமும் கன்சிடர் பண்ணணும். அகைன் இன்னொரு மேஜர் ஃபேக்டர் என்னன்னா, அந்த ஃபேட்டுக்கு பின்னாடி என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறதும் பார்க்கணும். ஈட்டிங் தான் பிரச்சனை அந்த ஃபேட்டுக்கு பின்னாடி அப்படின்னா நான் சொன்ன இந்த தியரி ஒர்க் அவுட் ஆகும். பட் அப்படி இல்ல ஜெனட்டிக்கலா பிரச்சனை இருக்கு, இல்ல தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த ஜெயா அண்ட் கேரன் மென்ஷன் பண்ண மாதிரி முன்னாடி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அது வந்து முடியாது. ஓகே ஓகே ரைட். கடி வாங்குறது கன்ஃபார்ம். நான் தானே அதான் வார வாரம் நடந்துட்டு இருக்கேன். எந்த ஒரு எபிசோட் போட்டாலும் கிடைக்கிறதுக்கு தான் சென்சுமென்ட்ல தயாரா இருக்கேன். சரி ஓகே, அடுத்து அப்படியே போயிடுவோம். அடுத்து வந்து எப்படி அது இந்த ஃபேட்டுன்றது இது சொசைட்டிலையும் சரி, பீயிங் திக் ஹவு அஃபெக்டிங் தம் பர்சனலி. எனக்கு தெரிஞ்சு நான்லாம் எக்கச்சக்க ட்ரோல் வாங்கியிருக்கேன். ட்ரோல், பர்சனல் அபியூஸு எக்கச்சக்கமா வாங்கியிருக்கேன். அதாவது இஃப் யூ வாக் ஆன் ஸ்ட்ரீட்ன்றதுனாலே இல்லை ஒரு வண்டி காத்தடிக்கும் போதே ஒரு மாதிரி மேலே கீழேயும் பார்ப்பாங்க. ஸோ டிஃபிகல்ட் ஃபார் மீ டு இந்த சொசைட்டி. இது ஏன் நடக்குதுன்னு, அது ஏன் இப்படி பண்றாங்க, தே திங்க் தே ஆர் சுப்பீரியர்னு எனக்கு தோணுது.
இவனால என்ன பண்ற முடியும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்கன்னு தோணுது எனக்கு. நான் ஃபீல் பண்றேன். வாட் யூ கைஸ் திங்க் அபவுட் இட்? தி ட்ரோல்ஸ் அண்ட் பர்சனல் அபியூஸ் அபவுட் திக் பீப்புள்ஸ். அதுக்கு வாட் ஐ ஃபீல் இஸ் மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் மீடியால இஃப் யூ ஒரு காமெடி பார்த்தீங்கன்னாலே அந்த காமெடியில ஒரு வெயிட்டான பர்சனை கொண்டு வந்து அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து யானையோட மியூசிக் போடுவாங்க. ஆப்வியஸா எப்படி இருக்கும்னா அப்போ வெயிட்டான பர்சன் வந்து நல்லா, அதுவும் அவங்க சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க, சாப்பிட்டு வச்சுதான் ஒரு காமெடி வரும். சோ அது ஒரு மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ். அப்போ வெயிட்டா இருக்காங்கனாலே நல்லா சாப்பிடுறாங்க, வெறும் சாப்பிடுறது மட்டும் தான் செய்யறாங்க, தே நாட் ஒர்க்கிங். அந்த மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் ஆனால when you walk on the street obviously people will look at you like இவங்க நல்லா சாப்பிடுறாங்க, ஒரு வேலையும் செய்யாம வீட்டுல இருக்காங்கன்ற மாதிரி அவங்க they look at us like that. You guys want to add on? Yeah. This is what I feel. Yeah, bullying does happen. ஸ்கூல்ஸ்ல இருந்தே அதெல்லாம் இருக்கு. அதுவும் வெயிட்னால நிறைய பேர் வந்து புல்லிங் இஷ்யூஸ் தான் நிறையவே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் பர்சனலாக நிறைய பேர் அப்படி புலி ஆகிறத பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து அப்போலாம் தெரியல என்ன அஃபெக்ட் ஆகுதுன்னு. பட் இப்போ வந்து தெரியுது அவங்களுக்கு எவ்வளோ அது வந்து இட் ரியலி லைக் அந்த மெமரிஸை வந்து தே ஸ்டில் ஹோல்ட் ஆன். அதை வந்து இன்னும் அவங்க வந்து ஒரு பேஸ் லைனா வச்சு இன்னும் இருக்காங்க. அப்ப சொன்ன மாதிரி யாராவது இப்ப சொல்லிடுவாங்களோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து வச்சிருக்காங்கன்றதுதான் என் ஃபீல். எனக்கு ஒரு பர்சனலா ஒரு புல்லி ஸ்டோரி ஆச்சு. என்ன ஆச்சுன்னா, நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு தின் பாய், நான் அவன் எதுக்காக சொல்றேன்னா, தின்னு ஏன் சொல்றேன்னா, அந்த இது காமெடி ஸ்டோரிக்காக சொல்றேன். என்ன பண்ணா, நீ என்ன பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி கேட்டான். இல்லடா அப்படிலாம் இல்ல அடிச்சிருவியாமே அப்படின்ற மாதிரி, அடிச்சுதான் பாரு. நான் சும்மா உட்காந்துட்டு இருந்தேன், லிட்டரலா நான் சும்மா உட்காந்துட்டு இருந்தேன். அடிச்சுதான் பாரு அப்படின்னு இருந்தான். இல்லடா அப்படின்னு கைய தூக்க வந்தான். நான் ஜஸ்ட் ஒரு புஷ் தான் பண்ணேன் அவனை. லிட்டரலா பெஞ்சுக்கு அந்த சைடு போய் விழுந்தான் அவன். கிளாஸ் விஜய் ஆண்டனி டெம்ப்ளேட் மாதிரி என்ன ஒரு மாதிரி பாக்குது. அவனும் திருப்பி என்னடா அடிச்சுட்டேன்ற மாதிரி வரான். திருப்பி அதே புஷ், அதே மாதிரி கடைசியில போய் அடிச்சு சொருகி நின்னான். எப்படி நல்லா மாட்டினியா, கொத்தா மாட்டினியா? இல்ல மாமி, தட் வாஸ் லைக் எவ்ரிவன் டேய் என்னடா பண்ணா இவன், ஒண்ணுமே பண்ணலையடா அதுக்கே உழுந்துட்டான்ற மாதிரி. ஆமா டான் மொமெண்டோட எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. எல்லா கிளாஸ்லயும் சிரிச்சுட்டேன். அவன் எப்படி, அவன் ஒல்லியா இருப்பான், சோ லீன். அவன் எப்படி தெரியுமா அந்த சூனா பானா மாதிரி சுத்திட்டு இருந்தான் கிளாஸ்ல. என்ன இந்த சூனா பானா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்ற மாதிரி சுத்திட்டு இருந்தான். நான் அவனை பிடிச்சு லிட்டரலா மாமி, நான் ஒண்ணுமே பண்ணல மாமி. நான் இந்த பெஞ்சு ஸ்டார்டிங்ல நிக்கிறேன், அவன் வரான், நான் லைட்டா தான் அவனை தள்ளினேன், பெஞ்சு கடைசியில போய் விழுந்தான். நீ இருக்கிற கடுப்பெல்லாம் வச்சு நல்லா தள்ளி விட்டுருப்பேன். அவனை அடிக்கல, எதுவும் பண்ணல, ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணிட்டே இருந்தான். என்ன அடிச்சிருவியா, அவ்வளவு பெரிய ஆளா நீ, டேடா எதுவுமே சொல்லியடா, இத்தனைக்கு நான் சும்மா உட்காந்துட்டு இருந்தேன், எதுவுமே சொல்லியடா. இல்ல அப்படிதான் சொல்றானுங்க. ஸ்கூலுக்கு வந்து நியூ 9th நான் வேற ஸ்கூல்ல இருந்து 10th ஸ்கூலுக்கு வேற இது ஸ்கூல் போறேன். சோ கீப் ஆன் ட்ரைங் டு இது நம்ம ட்ரிகர் பண்ணிட்டே இருந்தான். சரி இங்க வா செய்யறேன்னு சொல்லிட்டு புஷ் பண்ணி விட்டேன். பாவம், சும்மா ஒரு ஸ்டோரி பகிர்ந்துக்கலாம். இப்போ வந்து நீங்க சொன்னது வந்து நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது சொல்றீங்க. பட் இப்போலாம் வந்து ரீசன்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 4th ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி இடத்துல வந்து எனக்கு வந்து இவன் பக்கத்துல உட்கார பிடிக்கல. ஏன்னா என்ன சொல்றது, அவங்க குழந்தைதான், பட் அவங்க ரீசன்ஸ்லாம் வந்து ரொம்ப அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்ற. இவன் வந்து எனக்கு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டான், அதனால இவன் பக்கத்துல உட்கார அந்த மாதிரிலாம் வரும். So it's starting too early. வேணா உங்களை மட்டும் டீச்சர் வீட்டுக்கு அனுப்பி பாடம் எடுக்க வைக்கிட்டா சார் அப்படின்னு கேட்கணும். இப்பதான் ஆன்லைன் கிளாஸ் ஆயிடுச்சு. இல்ல சொல்றேன், அதான் லிட்டரலா அப்படிதான் நடக்குது, இருந்தாலும் சொல்றேன்.
எஸ், இது வந்து இன்னொரு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, வெரி ராங் அசம்ஷன் தட் லாட் ஆஃப் பீப்புள் மேக் அபவுட் ஃபேட் பீப்புள் இஸ், குண்டா இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க ஒல்லியாகணும்ன்ற ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் குண்டா இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு நீங்க அது பண்ணுங்க, இப்படி பண்ணா நீங்க ஒல்லியாயிடுவீங்க, கம்மியா சாப்பிட்டா ஒல்லியாயிடுவீங்க. I have literally heard some people say, I am completely happy with the way my body look. Don't assume all big people want to be small. அப்படின்னு நான் வந்து நிறைய people சொல்லி நான் கேட்டிருக்கேன். That is one thing. Second thing is, இன்னொரு அசம்ஷன் என்ன அப்படின்னா வந்து இவங்க அப்படியே வந்து ரொம்ப பிஞ்ச் ஈட் பண்றதுனால தான் இவ்வளவு குண்டா இருக்காங்க, நிறைய சாப்பிடுறதுனால தான் இவ்வளவு குண்டா இருக்காங்க, சோம்பேறியா இருக்கிறதுனால தான் இவ்வளவு குண்டா இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய அசம்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் I have personally seen a lot of fat people who eat healthier than the fittest ones in the gym. ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து நிறைய என்னோட ஈட்டிங் ஹேபிட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணா அவங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸ் எல்லாம் ரொம்ப கிளீனரா இருக்கும். காலையில எழுந்தோடனே கிரீன் ஸ்மூத்தில ஆரம்பிச்சு நைட்டு தூங்க போற வரைக்கும் ரொம்ப பேலன்ஸ்டா சாப்பிடுவாங்க. they will still be fat. சோ நிறைய அடிப்படை விஷயங்களை வந்து புரிஞ்சுக்காமையே வந்து இந்த ஃபேட் ஆர் இந்த ஒபிசிட்டியை வந்து நம்ம எதோட கனெக்ட் பண்ணி பார்த்துடுறோம் அப்படின்னா சோம்பேறித்தனத்தோட கனெக்ட் பண்ணிடுறோம், இல்லைன்னா வந்து இந்த பிஞ்ச் ஈட்டிங்கோட கனெக்ட் பண்ணிடுறோம். அவங்க ஏதோ வாழ்க்கையிலேயே வந்து தின்னுட்டு தூங்குற மாதிரி வந்து ஒரு பிம்பத்தை நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கு சொசைட்டி. அவங்க சொன்ன மாதிரி மீடியாக்கள் இப்ப வரைக்கும் அது தொடர்ந்துட்டு தான் இருக்கு. நம்ம பிகில் எல்லாம் பாத்திருக்கோம் இந்த அளவுக்கு பாடி ஷேம் பண்ணிருப்பான் நம்ம அட்லி அப்படின்னு சொல்லிட்டு. சோ நிறைய அசம்ஷன்ஸும் நிறைய தவறான இன்ஃபர்மேஷனும் அந்த ஃபேட் பீப்புளை சுத்தி இருக்கிறதுனால இந்த மாதிரி நிறைய அந்த அவுட்லுக் டுவர்ட்ஸ் ஃபேட் பீப்புள் பை த பப்ளிக்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, அது தப்பா இருக்கு. Yeah, I agree with whatever she said, but I also want to add this, like இப்போ வந்து நார்மலா வந்து ஒருத்தவங்க கொஞ்சம் ஃபேட்டா இருந்தா அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா எஜுகேட் பண்றாங்க. தேர் ஆர் வேஸ் ஆஃப் பீப்புள் கெட்டிங் எஜுகேட்டட். இதை சாப்பிட்டா நீங்க வந்து ஹெல்த்தியா இருப்பீங்க. பட் ஒல்லியா இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. பட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து 35 years old லைக் டை ஆஃப் கார்டியாக் அட்டாக் ஜஸ்ட் பிகாஸ் அவங்க ஒல்லியா தான் இருந்திருப்பாங்க, ஆனா வந்து கொலஸ்ட்ரால் கண்டென்ட் அதிகமா இருந்திருக்கும். அவங்களுக்கு அந்த எஜுகேஷன் ப்ராப்பரா அந்த வந்து we call it psychoeducation in psychology, like we just talk about what is the condition, அதுக்கு வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் அண்ட் கைடன்ஸ் கொடுக்கறது. அதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் இது வந்து எப்படி சொல்றது, இது வந்து ஒரு கெட்டதுலயும் ஒரு நல்லது மாதிரி நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா லைக் few fat people are like getting all that necessary details and information about என்ன சொல்றது healthy habits முன்னாடியே than individuals who are like lean or normal or what they call normal. அந்த மாதிரி மோஸ்டா வந்து எதுவுமே வந்து ஜெனரலைஸே பண்ண முடியல இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல. இட்ஸ் வெரி அன்பிரெடிக்டபிள். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டைனாமிக்ஸ் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால லைக் மோஸ்ட் ஆஃப் தெம் வேணா சொல்லலாம், ஆனா அதுவுமே நம்ம கிளியர் கட்டா சொல்ல முடியாது. பிகாஸ் இட்ஸ் வெரி இண்டிவிஜுவலிஸ்டிக். ஒருத்தவங்க வந்து நம்ம பாக்குற அன்னைக்கு நல்லா இருப்பாங்க, நெக்ஸ்ட் இப்போ நானே வந்து எங்க வீட்டுல யாராவது இருக்கப்ப நான் ஒழுங்கா சாப்பிடுவேன், இல்லைன்னா இஷ்டத்துக்கு ஸ்கிப்பிங் தான், மீல்ஸ் தான் ஸ்கிப் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் லாட் ஆஃப் அதர் திங்ஸ். எனக்கு பர்சனலா நான் அவ்வளவு சாப்பிட மாட்டேன். ஏன்னா எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இவ்வளவுதான் சாப்பிடுவியா, இது இந்த ஸ்டீரியோ டைப் மாதிரி ஆகி போச்சு. குண்டா இருந்தா தட்டா சாப்பிடுவாங்க, பஃபே மீல்ஸ் 4 அடிப்பாங்கன்ற மாதிரி இருக்கு. சேம் திங் ஹேப்பன்ஸ். அது எப்படி கிரியேட் ஆயிடுதுன்னா, ஃபேட் பீப்புள் நிறைய சாப்பிடுவாங்க. சோ when I eat லைக் கொஞ்சமா சாப்பிட்டா இவ்வளவுதான் நீ சாப்பிடுவியா, அப்புறம் எப்படி இவ்வளவு குண்டா இருக்கேன், ஏன் நான் சாப்பிடுறத வச்சுதான் நான் குண்டா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாரும் என்ன இவ்வளவுதான் சாப்பிடுற, வளர்ற புள்ள ஒரு சாப்பிடணும்னு ஒரு கிரிஞ்சு டைலாக் ஒண்ணு சொல்லுவாங்க. ஏன்னா வயிறுல என்ன ஊருக்கு அதான் சாப்பிட முடியும், சாப்பிட்டேன்னா வாந்தியா எடுக்கிறது வர்றதெல்லாம். அதே மாதிரி when you skip a meal they'll say diet இருக்கியா. ஆமா உங்களுக்கு அப்பெல்லாம் சாப்பிட தோணலன்னு வச்சுக்கோங்களேன், they are keeping any oil item you doesn't like to add to your meal. That's like என்ன டயட்டா என்ன
நான் எனக்கு பிடிச்சத சாப்பிட விடுங்களேன்டா. ஆமா. So what is Fika Psych Care? So how do I reach you? இதுல நீங்க என்ன பண்றீங்க? Okay. Fika Psychன்றது ஒரு ஆர்கனைசேஷன் wherein 4 mental health professionals ஒன்னா சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க. Their motto is to bring all mental health services under one roof and make it affordable to everyone in the society. And you can reach us in Instagram, LinkedIn and Facebook in the name of Fika Psych Care organization. We also have a website called www.fikapsychcare.org. ஏன்னா இது ரெண்டு சைடும் நடக்கு. நான் சொன்னேன்ல, இப்ப பிக் பீப்புள் அசியூம் தட் பிக் பீப்புள் வாண்ட் டு ரெடியூஸ் வெயிட் அப்படிங்கிற மாதிரி ஜெயா சொன்ன மாதிரி they also assume that leaner people wants to stay lean அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு அவங்களுக்கும் எந்த ஹெல்ப்பும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து ஒரு நல்ல பாயிண்ட். ஒல்லியா இருக்கிறவங்க வந்து ஒல்லியாவே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு நம்ம எதுவும் போய் சொல்ல வேண்டாம், அவங்களோட ஹெல்த்தை பத்தி நம்ம எதுவுமே வந்து கமெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நினைக்கிற அதே கூட்டம் தான் குண்டா இருக்கிறவங்களுக்கு போய் நம்ம சொல்லணும், அவங்களுக்கு வந்து ஒல்லியாகணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு போல இருக்கு, நம்ம போய் மூக்கணம் வைக்கிறது தான் அதே குண்டல் தான். சோ இது வந்து அந்த ஒரு சொசைட்டல் நார்ம் அப்படி இருக்கு. நீங்க வந்து குண்டா இருக்கக்கூடாது, ஒல்லியாதான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இது எல்லாமே வந்து இட் ரிவால்வ்ஸ் ஆன் சொசைட்டல் நார்ம் அப்படின்னு தான் சொல்லணும். One of the beauties of the modern interpretation of body positivity வந்து இதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் எப்படி மார்ஜினலைஸ்ட் பாடி ஷேப்ஸ் ஹெல்ப் பண்றதுக்காக இந்த மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சோ, இப்போ வந்து இட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் தீஸ் எக்ஸ்ட்ரீம்லி லீன் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஃபேட் பீப்புள் அப்படிங்கிறதுனால என்ன சொல்றது, இட் இஸ் அ வே ஆஃப் டெல்லிங் தெம் இட் இஸ் ஓகே டு லுக் த வே யூ ஆர். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு நல்லது கெட்டதுங்கிறது செகண்டரி. பட் ஐ திங்க் அது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்க கொடுக்குற மாதிரி இந்த மூவ்மெண்ட் மாறி இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஃபிளிப் சைட் ஆஃப் இட். பட் இதுல இன்னொரு சைடு என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு சில எட்ஜ் கேசஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஃபேட்டா இருக்கிற பீப்புள் தே யூஸ் திஸ் as an excuse to stay fat and not take care of their health. இது வந்து நான் மிஸ்இன்டர்பிரேட் பண்ணாம கொஞ்சம் ப்ராப்பரா புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா கடிக்க வந்துடாதீங்க இதை கேட்டுட்டு. நான் சொல்றது வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து தைராய்டு இல்ல ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி இருந்தது, அதனால நீங்க ஒபீஸா இருக்கீங்க, சோ வெயிட் குறைச்சா உங்க உடம்புக்கு நல்லது அப்படின்ட்டு டாக்டர் சொல்லும் பொழுது, நான் பாடி பாசிட்டிவிட்டி ப்ரோ, நான் குறைக்க மாட்டேன் ப்ரோ அப்படின்ட்டு நீங்க சொல்றது வந்து முட்டாள்தனம். ஆனா நீ குண்டா இருக்கடா, நீ சரியான என்னடா இவ்வளவு கேவலமான ஒரு உடம்பு வச்சிருக்க, உனக்கு அசிங்கமா இல்லையா இந்த உடம்ப பார்த்து அப்படின்னு ஒருத்தன் கேட்கும் பொழுது, என் உடம்பு எப்படி இருக்கணும்ன்றத நான் தான் முடிவு பண்ணணும், நீ வந்து தேவையில்லாம பேசாத அப்படின்னு அங்க சொல்ற பாடி பாசிட்டிவிட்டி வேற. இது ரெண்டுத்துக்கும், இந்த ரெண்டு பாடி பாசிட்டிவிட்டிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து அவங்க ஹெல்த் வந்து பாதிக்குது அப்படிங்கறத வந்து உணராம அந்த பாடி பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு போர்வைக்குள்ள பொழிஞ்சுக்கிறது வந்து அவங்க ஹெல்த்துக்கு இது ப்ராப்ளமா போய் முடியுது. அக்ரீட். இது வந்து அதான் சொல்றேனே, இது வந்து நாட் ஜஸ்ட் ஸ்பெசிபிக் டு ஃபேட் பீப்புள், எல்லாருமே வந்து we should grow to be a better person. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். நம்ம வந்து எப்படின்னா, அக்கார்டிங் டு மீ ஐ வாண்ட் டு அக்செப்ட் மீ ஃபார் வாட் ஐ எம். நான் இப்படி இருக்கேனா அது எனக்கு ஓகே, பட் ஆனால் நான் இதை விட நாளைக்கு பெட்டரா இருக்கணும், அதுக்கு நான் என்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். தட் இஸ் த ஐடியல்னு நான் சொல்வேன். ஐடியல்ன்றது தட் இஸ் சம்திங் குட்னு சொல்வேன். இப்போ வந்து இப்போ எனக்கு வெயிட் போடணும்னு ஆசை இருந்தாலும் நான் போட்டேன் இந்த லாக்டவுன்ல. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் லைக், எனக்கு வந்து நான் சின்ன வயசுல சப்பியா இருப்பேன், எனக்கு அப்புறம் கேட்பாங்க அப்ப சப்பியா இருந்தேன், இப்ப பாரு எப்படி ஒல்லியா இப்படி குச்சி மாதிரி ஆயிட்டா அப்படின்னு. சாப்பிடவே மாட்டியே. நம்ம வந்து என்னைக்காவது ஒரு நாள்மா இது வேண்டாம் அப்படின்னு சொன்னாலுமே இதனால தான் நீ ஒல்லியா இருக்க, இப்படி சாப்பிட்டா எப்படி நீ இப்படி ஹெல்தியா இருப்ப அப்படின்னு அதோட அசோசியேட். எவ்ரிஒன் ஷுட் ஹேவ் தேர் ஓன் மெஷர்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கு இப்போ நமக்கு தெரியும் நம்ம இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல இருந்தோம்னா நாளைக்கு அதை விட மாறணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தான் வந்து we should grow towards it rather than like ஒரு எஸ்கேபிசமா ஆக்க கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் தான் நான் நினைக்கிறேன். I agree with both of them. நான் என்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, body positivity should be more of self care, not
அது சொன்ன மாதிரி அது ஒரு போர்வையா எடுத்துக்கிட்டு இல்லாம அது என்ன ஒரு செல்ஃப் கேர் ஹேபிட்டா நம்ம மாத்திக்கலாம். சோ இப்ப யாருன்னா நெகட்டிவா சொல்லும் போது ஓகே நான் வந்து ஐ எம் பீயிங் பாடி பாசிட்டிவ், நான் வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லலாம். பட் when they're in the point where they have to reduce weight, when it become a medical issue அப்படின்ன போது it shouldn't be like இல்ல நான் வந்து I'm being positive அப்படி சொல்லிட்டு இல்லாம they have to come forward to reduce their weight. அதாவது இப்போ வேக்சின் போட்டுட்டு இருக்காங்க, வேக்சின் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேக்சின் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையில்லாம இந்த இலுமினாட்டி ஃப்ரெண்ட்ஸ், கார்பரேட் கைகொலி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லாம நார்மலா வேக்சின் போட்டு இது வந்து வெயிட் குறைக்கிறதுக்கு தான் மட்டும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் லைக் யூ கெட் பெட்டர். நீங்க வந்து வெயிட் குறையதோ இல்லையோ, எக்ஸசைஸ் இஸ் ஆல்வேஸ் ப்ரூவன் டு பி சம்திங் ஹெல்ப்ஃபுல். அது வந்து ஒவ்வொருத்தவங்க டிஃப்ரெண்ட் டைனமிக்ஸ்ல ஒர்க் பண்ணாலும் இட்ஸ் ஹெல்பிங் யூ டு சம் எக்ஸ்டென்ட். அது வந்து ஒரு 10 கிலோ குறையலனாலும் ஒரு 1/2 கிராம் குறைஞ்சாலுமே இட் மேட்டர்ஸ் தான். ஸோ அப்படி நினைச்சிட்டு continuous effort is needed rather than ஒரு நாளைக்கு பண்ணிட்டு விடுறதை விட it's like continuous effort to be a better person, to be a better you, to be a better me. அதுதான் நான் பண்றேன். ஸோ அவ்வளவுதான். ஸோ அப்படியே நம்ம அடுத்த இதுக்கு போயிடும். இது இந்த மேரேஜஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணுது? இப்போ திக்கா இருக்கிறதுனால அவங்க இப்போ வீட்டில் பண்ற ப்ரெஷர், ஒரு 22-24 வயசு அப்புறம் உடம்பு குறை, உனக்கு எப்படி மாப்பிள்ளை பார்க்கறது, உடம்பு குறை, நீ எப்படி, உனக்கு எப்படி மாப்பிள்ளை தேடுவேன் அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது அவங்களுக்கு. இது நிறைய பேர் நானே கேள்விப்பட்டிருக்கேன், தெரிஞ்சவங்க டிப்ரெஷன் எல்லாம் போயிருக்காங்க. சில பேர்லாம் ரொம்ப லேட்டாவே கல்யாணம் ஆயிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபீமேல் பாயிண்ட் உங்ககிட்ட நல்லா இருக்கும் நான் யோசிக்கிறேன். Actually family pressure da more than the society's pressure. That's what I think. And family I've seen lot of people who reduced weight just because they want to get more alliances. Okay. So adu romba of course reduce panna mudiruvங்களுக்கு it's fine. And the sources illadavங்களுக்கு, so suppose if I want to reduce, எனக்கு என்னால ஜிம் போய் என்னால போக முடியாது, எனக்கு அவ்வளோ ஒரு மானிட்டரி இல்ல அப்படின்னும் போது இட்ஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபார் மீ. அண்ட் ஆல்சோ எனக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் போது நான் வெயிட் ரெடியூஸ் பண்ண, இது ஒரு மேஜர் ஃபேக்டரா ஒரு மேரேஜ்ல இருக்கக்கூடாது. பிகாஸ் ஆஃப்டர் கெட்டிங் மேரிட் ஐ நோ அ பர்சன் ஹூ ரெடியூஸ்ட் வெயிட் டு கெட் மேரிட். பட் குழந்தை பிறந்த பிறகு ஆப்வியஸா தே புட் ஆன் வெயிட் ரைட். அப்போ வந்து அந்த ஹஸ்பண்ட் ஸ்டார்டட் டு ப்ரெஷரைஸ் லைக் குழந்தை பெத்து ஒரு 1 வீக்லயே he started pressurizing her, asking her to reduce weight. Okay. ஏன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணும் போது நீ ஒல்லியா இருந்த, சோ நீ திருப்பி ஒல்லியா ஆகணும். அதெல்லாம் இட்ஸ் அஃபெக்டிங் தி கேர்ள்ஸ் a lot. லைக் அந்த பாயிண்ட் யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. மாமி நீங்க ஏதாவது ஆட் பண்ண விரும்புறீங்களா? இது வந்து it affects both men and women. And I'm also tying it back to what Jaya said. இது வந்து குண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. இவ்வளவு குண்டா இருந்தா மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு பொண்ணு கிட்ட சொல்லணும், பையன் கிட்ட இவ்வளவு குண்டா இருந்தா பொண்ணு கிடைக்காதுன்னு சொல்லணும். ஸோ இதோட இன்னொரு சைடு ஒண்ணு இருக்கு. ஊர் சைட்லாம் வந்து நான் இதை சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இவ்வளவு ஒல்லியா இருந்த அப்படின்னா எப்படி மாப்பிள்ளை கிடைக்கும் அப்படின்ட்டு. இது எக்ஸ்பிளிசிட்டா நான் சொல்ல விரும்பல, பட் இதோட அர்த்தம் வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரி வெல் அண்டர்ஸ்டுட். If you are very lean, like the guy won't find you attractive அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பெரியவங்க பொண்ணுங்க கிட்ட. வந்து ரொம்ப குச்சி மாதிரி இருந்தேன்னா மாப்பிள்ளை கிடைக்காது, மாப்பிள்ளைக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு சைடும் இருக்கு. It's not just people who are a little hefty, it's also for people who are too lean. They also face a lot of these criticisms from the family and the marriage topic வரும்போது. ஃபேமிலிஸ் அது ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் இட்ஸ் த ஃபேமிலிஸ் சாய்ஸ் தான். ஏன்னா அதுதான் இப்போ சில பேருக்கு வந்து வெயிட் குறைக்கணுன்ற காரணமும் ஃபேமிலியா தான் இருக்கும், அவங்கள அக்செப்ட் பண்ண முடியாம இருக்கிறதுக்கும் ஃபேமிலியா தான் இருக்கும். ஸோ ஃபேமிலி ஷுட் லைக் ஹாவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆல் தீஸ் அப்படின்றது தான் என் டேக்.
it's okay to be lean, it's okay to be fat, it's okay to be whatever you are, but get better. அவ்வளவுதான். அதுதான் should be the இருக்கணும் வழிய நீ இப்படி இருக்க ஏன் இப்படி இருக்குன்ற இது இருக்கக்கூடாதுன்னு தான் என்னோட ஃபேமிலில எப்படி சொல்லுவாங்கன்னா வெயிட் போட்டா என்ன குண்டாயிட்டு, சப்போஸ் ரெடியூஸ் பண்ணா என்ன ஒல்லி ஆயிட்டு, அப்ப நான் எப்படிதான் இருக்கணும் உங்களுக்கு? அக்கறைக்கு அக்ரி. they say like எப்படின்னா there's no perfect body at all. எல்லாமே if we accept it, it's good for us. If we work on the better us, it's better for us. அவங்க ஒரு பொம்மை மாதிரி ஆகணும்னு எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன். பி பெர்ஃபெக்ட், ஒரு இது டிஃபெக்டும் இல்லாம ஒரு பொம்மை மாதிரி we should move around ன்னு நினைக்கிறாங்க. நம்ம நிறைய பார்த்திருப்போம் ஜீரோ சைஸ், அதெல்லாம் நிறைய அதோட எப்படி சொல்ற ஜீரோ சைஸ் இஸ் நாட், அதுவுமே ஐடியல் இல்லைன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து இது ஐடியல் இல்லைன்னுவாங்க. எதுதான் ஐடியல்னு யாருக்குமே தெரியாது. Just work on the better you. அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி. இது கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கலாம். மனசை பார்த்து லவ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், முகத்தை பார்த்து லவ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ என்ன இன்னும் வரலையே அப்படின்னு நினைக்கிறேன். I think இந்த இத பத்தி பேசும்பொழுது one thing that we need to touch upon is social media influence on body figures, especially இந்த நிறைய ஃபிட்னஸ் enthusiasts நீங்க வந்து ஆன்லைன்ல பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம்ல வந்து அப்படியே இன்னைக்கு flooding with fitness enthusiasts, fitness apparel videos, அவங்க மாடல்ஸ் அதெல்லாம் பார்க்கும்பொழுது இம்ப்ராக்டிகலி ரிப்டா இருக்காங்க. அப்புறம் வந்து ரொம்ப அப்படியே வந்து இந்த ஆர் கிளாஸ் ஷேப்டு ஃபிட்னஸ் எந்தூசியஸ்ட்லாம் வந்து ப்ரமோட்டிங் அ லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், அதெல்லாம் வந்து ரொம்ப ரிடிகுலஸ்லி எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட் அவங்க பண்றது. பிளஸ் அவங்களோட என்டையர் டிரான்சிஷனே வந்து பிலீவபிளா இல்லை. So இன்னொரு important factor why especially these young ones are put to so much depression is they derive all these comparisons between them and fitness enthusiasts online. இப்ப நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கேன் இன்ஸ்டாகிராம் அப்படின்னா எனக்கு ஒரு 10 ஃபிட்னஸ் பீப்புள் வந்து அப்படியே சம்மர் ரிப்டா சைஸ் 0ல ஒரு பீச்சி க்ளூட்ஸோட லைக் பிளம்பி பிரெஸ்டோட வந்து ஒரு ஒர்க் அவுட் வீடியோ போடுறாங்கன்னா எப்படி இருக்காங்க, இப்படி நம்மளால இருக்க முடியும் அப்படின்னு தான் எனக்கு தோணும். இதுவே வந்து இப்ப ஏன் தோணுது அப்படின்னா if you compare it with somebody who's in her or his teen, அவங்க வந்து இந்த வீடியோ எல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க என்ன ஒரு மாதிரி கம்பேரிசன் அவங்க பண்றாங்கன்னா என் உடம்புக்கும் அந்த அன்பிலீவபிள் ஒரு ரெடிகுலஸ்லி ஸ்டூபிடான ஒரு உடம்புக்கும் ஒரு கம்பேரிசன் டிரா பண்றாங்க. ஸோ சோஷியல் மீடியாலயுமே கொஞ்சம் கான்சியஸா இவங்க எல்லாம் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் இத்தனைக்கும் யார் அப்படின்னா 100,000 ஃபாலோவர்ஸ் இல்ல மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு இருக்கிற ஆட்கள்லாம் வந்து அவங்களோட ரியாலிட்டியில அவங்க பாடி எப்படி இருக்குங்கிறதே காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு லைட் ஆங்கிள் இல்ல ஒரு சைட் ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு போஸ்டர் தான் போடுறாங்களே ஒழிய they never show the reality behind these. அது அப்படி இல்லக்கா, அதுலயே நான் வேற லெவல் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க சார். அது அப்படி இல்ல, அதுல இருந்து அவன் வேற லெவல் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க சார். சரி, இதுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? நீ உடம்பு தான் குறைச்சிருக்க, எங்க என்ன ப்ராப்ளம், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் நீ பண்ற மாதிரி ஆகுது. சரி, இது எப்படி போகும், இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நீங்க பாக்குறீங்க? எனக்கு பர்சனலா என்ன தோணுதுன்னா இப்ப இருக்கிற கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். என்னதான் படத்துல இது மாதிரி பண்ணாலும் நமக்கு பர்சனலா வர்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுல பூமர்ஸ் அவங்கள தவிர்த்துட்டு நம்ம க்ளோஸா இருக்கிற சர்க்கிள்லாம் ஓரளவுக்கு இதை பத்தி பேச மாட்டாங்க, ஒரு டபு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்றீங்களா? எது டபுவா இருக்குன்றீங்க? இல்ல, இப்ப குண்டு வச்சு ஷேம் பண்றது, ஃபேட் வச்சு ஷேம் பண்றது இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல பாக்குறேன். ஒரு 3 இயர்ஸா அதை வச்சு பேச வேணாம், கலைக்க வேண்டாம், ஓரளவுக்கு கம்மியா இருக்கு.
கம்மி ஆகியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. நம்மள முன்னாடிலாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அது ரொம்ப சாதாரணமா சொன்னது. இப்போ வந்து அது ரொம்ப கம்மியா இருக்கு. பாடி ஷேமிங் வந்து டோட்டலா லைக் ஃபுல்லா ரெடியூஸ் ஆகல, பட் டு சம் எக்ஸ்டென்ட் ரெடியூஸ் ஆகியிருக்கு. அண்ட் இதோட ஃபியூச்சர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆன் த பாசிட்டிவ் சைட், சம் பீப்புள் லைக் ஹூ கான்ட் ரியலி ரெடியூஸ் வெயிட், அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் பாடி இமேஜ் கொடுக்குது இந்த மூமெண்ட். ஓகே, ஆன் த பாசிட்டிவ் சைட். சோ அவங்களுக்கு அவங்க ரொம்ப நெகட்டிவ் அபவுட் தெம்செல்ஸ் ஃபீல் பண்ணாம இன்னும் கொஞ்சம் அவங்க தேர் அக்செப்டிங் தெம்செல்ஸ். அந்த அக்செப்டன்ஸ் உருவாக்குறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு சின்ன பிளாட்ஃபார்மா இது இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஜெயா நீங்க ஏதாவது ஆட் பண்ண மாதிரி? ஐ எம் அக்ரிங் டு வாட் எவர் கேரன் செட். கேரன் வாஸ் லைக் அப்சல்யூட்டா அது அழகா சொல்லிட்டாங்க. ஸோ அப்படிதான். ஸோ லைக் அது வந்து ப்ரொமோட் தான் பண்ணுது. ஸோ அவங்களே அவங்க அக்செப்ட் பண்ணிக்க ஒரு சான்ஸ், ஒரு என்ன சொல்ற, இன்னொரு அஃபர்மிங்கா சொல்றதுதான் இது இதோட மொமெண்டோட இம்பார்ட்டன்ஸ் நான் நினைக்கிறேன். அக்செப்டன்ஸ் இஸ் தி மெயின் திங். I think it has cultivated self love. அது எந்த எக்ஸ்டென்ட்க்கு எனக்கு தெரியல, பட் it has obviously cultivated some self. ஓகே, இது வந்து ஸ்லோவா நார்மலைஸ் ஆயிட்டு வருது. ஆனா அது எவ்வளவு சீக்கிரம் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். பிகாஸ் இப்ப என்னன்னா நிறைய பேர் இப்ப நம்ம இதுலயே வந்து எல்லாரும் பெரியாரிசம் பேசுறாங்க, எல்லாரும் அம்பேத்கரிசம் பேசுறாங்க, நானும் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டாக்ஸிக் லெப்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரியும் சில பேர் பண்றாங்க. எல்லாரும் வந்து பாடி பத்தி பேசுறாங்க, சோ நானும் நார்மலைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்டர்னலி ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட் டுவர்ட்ஸ் ஃபேட் பீப்புள் ஆர் டூ லீன் பீப்புள் இருந்தாலும் அதை காமிக்காத அளவுக்கு சொசைட்டி மாறி இருக்கு, which is a good thing actually. ஏன்னா நீங்க ஓப்பனாலாம் சொல்ல முடியாது ஐ ஹேட் ஃபேட் பீப்புள் ஆர் ஐ ஹேட் டூ லீன் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு. சொசைட்டி வந்து அடிக்க வந்துடும் அந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நிறைய பாப்புலர் ஃபிட்னஸ் அப்பேரல்ஸ் விற்கிற இண்டஸ்ட்ரிலாம், ஜிம்ஷார்க்லாம் பாத்தீங்க அப்படின்னா, முன்னாடிலாம் அவங்களோட வெப்சைட் ஓபன் பண்ணாலே வந்து அப்படியே பெர்ஃபெக்ட்லி ஸ்கல்ப்டட் விமன் அண்ட் மென் தான் வந்து மாடல்ஸா இருப்பாங்க. ஆனா இப்ப நீங்க போய் பாத்தீங்கன்னா they'll all be plus sizeல இருந்து எல்லா சைஸ் விமனும் மாடல்ஸா அந்த வெப்சைட்ல வந்து காமிச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இது ஜிம்ஷார்க்னு இல்ல, மத்த நிறைய ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரீஸும் இந்த நார்ம்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அத இதுவா அதையும் ஒரு இதுவா எடுத்து ஒரு மூமெண்டா எடுத்து இது பண்றாங்கன்றீங்க, கரெக்ட்டுங்களா? ஆமா ஆமா, எஸ்பெஷலி இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் கான்ஷியஸா இருக்கு. சரி, ஓகே, வந்து we can't sell unbelievable bodies to people. மக்களுக்கு தெரியுது நம்ம இந்த அப்படியே ஸ்கல்ப்டட் ஃபிகர்ஸ் எல்லாம் நம்ம வந்து முன்னாடி வச்சுக்கிட்டு இதுதான் நாங்க டிரான்ஸ்ஃபர்மேஷனா காமிச்சோம் அப்படின்னா, இல்ல இது பொய், இது வந்து ரியலிஸ்டிக்லி நாட் பாசிபிள் அப்படிங்கிறது மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியும் கொஞ்சம் கான்ஷியஸா தான் இருக்காங்க. ஓகே, அது கான்ஷியஸ் விட ரியாலிட்டி செக்ன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் that's what they can do, that's what we are. அப்படிதான் இருக்கு ரியாலிட்டி, அதான். so that's what I would say. ஓகே, ரொம்ப நேரமா போய்கிட்டு இருக்கு பாட்காஸ்ட். எண்டிங் நோட் சொன்னீங்கன்னா முடிச்சிடலாம். மாமி, உங்களோட எண்டிங் நோட்? என்னன்னா உங்க பாடி வந்து அக்செப்டிங் யுவர் பாடி இஸ் ஒன் திங். என் பாடி எப்படி இருக்கோ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பீயிங் இன் அக்ரிமெண்ட் வித் தி பாடி இஸ் a different thing. இது ஆக்சுவலி நான் ஒரு யூடியூப்ல இருந்து சுட்டது தான் இந்த ஃப்ரேஸ். எம்ஜி நான் ஒத்துக்க மாட்டான், நான் ஒத்துப்பேன். ஜூப்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு, அதுல வந்து ஒரு வீடியோ இருக்கும், பாடி பாசிட்டிவிட்டி ஆக்டிவிஸ்ட் வெர்சஸ் ஃபிட்னஸ் என்தூசியஸ்ட். அதை பாருங்க, கேட்டுட்டு இருக்கிறவங்க. அது ஒரு நல்ல வீடியோ. அதாவது ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களும் இந்த பாடி பாசிட்டிவிட்டி ஆக்டிவிஸ்டும் ஒரு 3 பேர் ஒரு சைட்ல இருந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, என்ன இஷ்யூஸ் இருக்கு எது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப நல்லா இருக்கும், அது பாருங்க. ஸோ அதுலதான் சொல்லுவாங்க ஒருத்தர், accepting your body is one thing, but agreeing to your body is another thing. என் பாடி வந்து ஃபேட்டா இருக்கு இல்ல லீனா இருக்குன்னு நீங்க அக்செப்ட்
பண்ணி தான் ஆகணும். ஆனா வந்து அந்த பாடியில பிரச்சனை இருக்கு, என்னோட ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் இருக்குங்கிறத அக்னாலேஜ் பண்ணி நீங்க வந்து யூ ஷுட் ஒர்க் டுவர்ட்ஸ் இட் அப்படிங்கிறது வந்து டிஸ்அக்ரீங் வித் ஹவ் யுவர் பாடி இஸ் அண்ட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் அன் அக்ரிமெண்ட். அது வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும். ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்களும் சரி, ரொம்ப குண்டா இருக்கிறவங்களும் சரி, இல்ல ஏதாவது ப்ராப்ளம் பாடியில இருந்ததுன்னா அதுக்கு நீங்க வந்து உங்களோட எஃபர்ட் போட்டு எப்படி அந்த பாடியை மெயின்டைன் பண்ணணுமோ ஃபார் அ ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அந்த ஸ்டெப்ஸ் நீங்க எடுத்து தான் ஆகணும். என்னதான் பாடியை நீங்க அப்படியே அக்செப்ட் பண்ணாலும் அதுக்கும் அதை வந்து பாடி பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்து அதை நீங்க தள்ளி போடாம இருங்க அப்படின்றதுதான் எனக்கு க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே ஜெயா, உங்களோட எண்டிங்? மோஸ்டா அவங்க சொன்னதுதான் நானும் சொல்ற மாதிரி இருக்கும். லைக் நான் அப்ப சொன்னதுதான், லைக் நம்ம பெட்டரா ஆகணும் அப்படின்றதுதான் இது. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம எங்க இருக்கோம் நம்ம தெரிஞ்சுக்கணும். லைக் வி ஷுட் நோ வேர் வி ஸ்டாண்ட். எந்த ஸ்டெப்ல இருக்கோம் நம்ம ரியலைஸ் பண்ணாதான் நம்ம எங்க போகணும்னு தெரியும். ஸோ அக்செப்டிங் வாட் யூ ஆர், நம்ம எப்படி இருக்கோமோ அதை வந்து ஓகேன்னு நினைக்கிறோமோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறமா தான் யூ கேன் லைக் ஒர்க் டுவர்ட்ஸ் மேக்கிங் யுவர் செல்ஃப் இன்னும் பெட்டர். ஸோ லைக் இந்த லைஃப்ல வந்து எல்லாருமே வந்து நம்மள வந்து ஒரு பெட்டர் மீ, பெட்டர் யூ, பெட்டர் அஸ்ஸா தான் பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஸோ வி ஆர் ஆல்வேஸ் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். ஸோ அதுக்கு வந்து இந்த பாடி பாசிட்டிவிட்டின்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். லைக் அக்செப்டிங் வாட் வி ஆர் அண்ட் தென் மூவிங் டுவர்ட்ஸ் சம்திங் வி வாண்ட் டு பி ஸோ தட் வி அச்சீவ் தேர். தட்ஸ் இட். கேரன், உங்களோட எண்டிங்? நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, சொசைட்டியோட ஒரு பர்ஃபெக்ட் பாடி ஸ்டாண்டர்ட்ஸுக்கு யாரும் டோன்ட் ஃபால் ப்ரே ஃபார் தட் ஸ்டாண்டர்ட்ஸ், பிகாஸ் பர்ஃபெக்ட் பாடின்னு எதுவுமே கிடையாது. ஸோ ஆல்வேஸ் கீப் ஒர்க்கிங் ஆன் த பெட்டர் செல்ஃப், பெட்டர் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். ப்ராக்டிஸ் இன்ட்யூட்டிவ் செல்ஃப் கேர். உங்களோட ஹெல்த் முக்கியமா பார்த்துக்கோங்க. எப்படி இருந்தாலும் சரி, ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இப்ப இருக்கிற கண்டிஷன்ல. ஸோ பி காஷியஸ் அபவுட் யுவர் ஹெல்த் அண்ட் அவங்க சொன்ன மாதிரி அக்செப்ட் whoever you are, acknowledge if you have some any medical condition and work towards a better version of yourself. ஸோ என்னோட எண்டிங் நோட் என்னன்னா, டோன்ட் டிஸ்கிரிமினேட் பிகாஸ் தேர் ஃபேட். அவனால இதுவும் பண்ண முடியாது, அதை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ அவன் சாப்பிட்றதையோ இதையோ ஒரு ஒரு வித்தியாசமா பார்க்கறது, நார்மல் பீயிங்கோட வித்தியாசமா பார்க்கறது. இப்போ என் ஃப்ரெண்டெல்லாம் வச்சுக்கோங்களேன், ரொம்ப தின்னா இருப்பான், 2 ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவான். 2 ஃப்ரைட் ரைஸு யூ வில் பி ஈட்டிங் லைக் எக்ஸ்ட்ரீம். 6 பரோட்டா 7 பரோட்டா சாப்பிடுவான். ஆனா நான் பார்த்தீங்கன்னா 2 பரோட்டா அந்த மாதிரி. இட் டிஃபர்ஸ் ஹவ் தே ஈட். ஸோ எதையும் வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. ஸோ இட் வில் பி மை எண்டிங் நோட். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ, 3 பேருக்குமே தேங்க்யூ வந்து என் பாட்காஸ்ட்ல வந்து பேசுனதுக்கு. ரவுடு கோபால் மாமியா இருக்கட்டும், கோபால் மாமி கதையா நல்லாவே இல்ல கேக்க. அப்படியா? சரி சரி, ஓகே. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. 3 பேருக்கும், மாமி, ஜெயா, கேரன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அவங்க பேஜ் வந்து போஸ்ட் போட்டிருப்பேன். போஸ்ட்ல அவங்க பேஜோட லிங்க் இருக்கும். அவங்க பேஜ் ஐடி வந்து இதுல இருக்கும். ஸோ டூ செக் அவுட் அவங்க சேனல். எங்க பேஜ் போட்டாலே தெரிஞ்சிரும் எங்க 4 பேர் இருக்கோம். ஆமா, வண்டியில இருக்க கொண்டே மறந்துட்டோமே அந்த மொமெண்ட். ஆமா. பேஜ் யா, ஸோ அவங்க கிட்ட ஏதாவது சைக்கோ கேர் ஏதாவது தேவைப்படுதுன்னா டூ கிட்ட வரலாம்ல. Yeah, sure. They can reach us. Psych-care, please. Psych-care, sorry. Sorry. அதான் இப்போ வந்து எல்லாருமே வந்து சைக்கோ அப்படின்னு தான் எங்களை அட்ரஸ் பண்றாங்க. அதை நாங்க கரெக்ட் பண்றதே பொழப்பா வச்சிருக்கோம். அது கொஞ்சம் வேற மாதிரி டேர்முங்க, ப்ளீஸுங்க அப்படின்னு கெஞ்சுறது. Psych-care. So we give psychology, we give mental health services. அதான் மாரல், அதான் இது மோட்டோ. ஓகே. ஸோ உங்க பேஜ் லிங்க் இருக்கும், டூ செக் அவுட். ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரிவன் கமிங் டு அவர் பாட்காஸ்ட். தேங்க்யூ ஆல்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட்.